டிட்வா புயல் எதிரொலியாக ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றமடைந்து காணப்படுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல. அதன் நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். டிட்வா புயல் காரணமாக அங்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் சுபா. அதாவது வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிட்வா புயலின் காரணமாக ராமேஸ்வரம் மாவட்டம் பாம்பன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் கடுமையான கொந்தளிப்போடு காணப்படுவது மட்டுமல்லாது இங்கே பகுதி முழுவதும் பலத்த சூறை காற்றானது வீசி வருது. குறிப்பாக நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது பாம்பன் கடற்கரை பகுதியில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளை அந்த வீசக்கூடிய காற்று, அதே போல அந்த கடல் சீற்றம் காரணமாக ஒன்றோடொன்று மோதி கரைக்கு இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் காலை துவங்கி தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதிகளுக்கு மட்டும் பள்ளி மாணவர்களுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகமானது உத்தரவிட்டிருக்கு. இது மட்டுமல்லாது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாகவே மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இந்த ராமேஸ்வரம் தீவுக்குட்பட்ட பகுதிகளில் பலத்த காற்றானது வீசி வருது. இதன் காரணமாக அந்த மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் மீனவர்களுடைய படகுகள் ஒன்றோடொன்று மோதி கடுமையான சேதத்திற்கு ஆளாகி இருக்கிறது. மேலும் இந்த பாம்பன் பகுதி முழுவதுமே தற்போது மழை பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் அனைவருமே வீடுகளுக்குள்ளேயே முடங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பாம்பன் கடற்கரை ஒட்டி இந்த அலைத்தடுப்பு கற்களை குவித்ததன் காரணமாக இங்கு தோராயமாக 100க்கும் மேற்பட்ட படகுகள் இப்ப பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கற்கள் குவிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த நிலைமையானது இன்னும் மோசமடையும் என்று சொல்லுகின்றனர் மீனவர்கள் தரப்பில். அது தற்போது டிட்வா புயலின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் பலத்த காற்று மட்டுமல்லாது இந்த பகுதியில் அலையானது கோரமாக வீசி வருகிறது. இதன் காரணமாக காலையில் இங்கிருந்து பாம்பன் பாலத்தை கடந்து சொல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் மண்டபம், அதே போல ராமேஸ்வரம், ராமநாதபுரம் ரயில் நிலையங்களிலே இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி பகுதியில் தற்காலிகமாக சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கு. இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதி, ராமநாத சுவாமி கோவில், தனுஷ்கோடி உள்ளிட்ட இடங்கள் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் என்பதால் இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாடு முழுவதிலும் இருந்து மட்டுமல்லாது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருவது என்பது வாடிக்கை. அந்த அடிப்படையில் தற்போது இங்கு சூழல் கொஞ்சம் கடினமாக இருப்பதன் காரணமாக அதற்கு ஏற்றாற் போல அந்த பயண திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கரையோரத்திலே மீனவர்கள் அந்த படகுகளை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்குது. அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பொதுமக்களோ அல்லது சுற்றுலா பயணிகளோ இறங்குவதோ செல்ஃபி எடுப்பதோ கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவு அலுவலர் தற்போது தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். இந்த பாம்பன் பகுதியில் ஒரு படகு ஒன்று நிற்கக்கூடிய நிலையில அந்த படகு முழுவதுமாக சேதமடைந்து அந்த காற்றுக்கு பாம்பன் பாலத்தை ஒட்டி இழுத்து கொண்டு போய் அந்த பகுதி முழுவதும் சேதமடைந்த காட்சிகளை இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாது கரையோரத்தில் வைத்திருந்த அந்த மீன்பிடி உபகரணங்களான வலை உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு சுமார் ஒரு 10 கோடி ரூபாய் அளவிற்கு மேலாக இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போது வீசி வரும் அந்த காற்றின் காரணமாக மீனவர்கள் தங்களுடைய படகுகளை மீட்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு அதற்கு ஏற்றாற் போல துரிதமான அந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர்ச்சியாக காலையிலிருந்து ஒளிப்பதிவு அரண், அதே போல ஹரிபிரசாத் காட்சிப்படுகின்றனர். இது போன்ற மக்களுக்கான தேவைகள் குறித்து களத்திலிருந்து நியூஸ்கள் காட்சிப்படுத்துகிறோம்.
பாம்பன் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவு அருணுடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.